ஆனா நாம கீர்த்தனம்ங்கிறது என்னன்னா கேஷ் டிரான்சாக்சன். இது சகிருத்து ஸ்மரண மாத்திரேன சர்வ மங்கள தாயகம். நீ ராமானு சொன்னா நாளைக்கு பலன் இல்லை, இப்ப கேட்டியே வந்துடுத்து. சகிருத்து ஸ்மரண மாத்திரேன சர்வ மங்களதாயகம் ஜகத் உத்தாரணம் வந்தே ஹரிரிதி அக்ஷரத்வயம். சகிருத்து ஸ்மரண மாத்திரேன சர்வ மங்களதாயகம். நீ நாம கீர்த்தனம் பண்ணினதுக்கு அப்புறம் நாளைக்கு அடுத்த பிறவியிலே அதுக்கு அடுத்த பிறவியிலே அப்படிலாம் இல்லை. நான் இப்ப நாம சங்கீர்த்தனம் பண்றேன் அப்படின்னு விட்டா நீங்க எல்லாம் கேட்கிறீர்கள் இல்லையா, நீங்க திரும்பி சொல்லணுங்கிறது கூட அவசியம் இல்லை. அதுக்காக சொல்லாம இருந்துடாதீங்க. கேட்டாலே சொல்றதுக்கு என்ன புண்ணியம் உண்டோ அதே புண்ணியம் கேட்கறதுக்கு உண்டு பகவன் நாம கீர்த்தனத்துக்கு. அதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய பலன். எப்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்யக் கலௌ கேசவ கீர்த்தனாது. இதெல்லாம் மகான்களுடைய வாக்கியம் தானே, ரிஷி வாக்கியங்கள் தானே, பொய்யா போகுமா? தபசு பண்ணினா அந்த தபசுனால எந்த ஒரு பலன் வருமோ, யோகாபியாசம் பண்ணினா அந்த யோகாபியாசத்தினால என்ன பலன் வருமோ, ஒருத்தன் சமாதியில சித்திச்சு அந்த சமாதி அவஸ்தையில் இருக்கும் பொழுது எத்தகைய ஆனந்தத்தை அனுபவிப்பானோ அத்தகைய ஆனந்தம் கலியிலே நாம கீர்த்தனத்தினாலேயே ஏற்படும். அந்த நாம கீர்த்தனம் அப்படின்னு